போய் தர்கால போய் அவுலியாக்கள் இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்துல கேட்குறோம், ஏங்க இந்த மாதிரி ஒருத்தவரை நீங்கள் அவுலியான்னு சொல்கிறீங்க, அவரிடத்துல போய் துவா செய்கிறீங்க, அந்த துவாவை அவர் செவியிருப்பாரா என்று நாம் கேள்வி கேட்டால், சிறப்புக்குரிய இந்த மார்க்கத்தில் ஏக இறைவனுக்கு நிகரில்லை என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? தர்கால போய் துவா செய்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதிலை பாருங்க. ஏன் தர்கால போய் நீங்கள் இப்படி துவா செய்கிறீங்க, இந்த மாதிரி கேட்கக்கூடிய பிரார்த்தனை அவருக்கு செவியே இருக்குமா என்று சொல்லி கேள்வி கேட்டால் ஒருத்தவர் பேசுகிறாரு, நேசர்களுடைய பார்வை இறைவனின் பார்வை, இறை நேசர்களுடைய காது கேள்வி இறைவனுடைய கேள்வி அப்படிங்கிற அந்தஸ்து வந்துருது. அதே போல இறை நேசருடைய கை இறைவனுடைய கைங்கிற அந்தஸ்து வருது. அதனால தான் நம்மனால பார்க்க முடியாததெல்லாம் அவங்களால பார்க்க முடியுது, நம்மனால கேட்க முடியாததெல்லாம் அவங்களால கேட்க முடியுது, நம்மனால செய்ய முடியாததெல்லாம் அவங்களால செய்ய முடியாத காரணம் என்ன? அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இறைவனுடைய தரப்பிலிருந்து நடக்குது. அந்த பவர் வந்துருச்சு, அதனால தான் அது முடியுது. என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா? இறைவு நேசர்களுடைய பார்வை இறைவனின் பார்வை, இறை நேசர்களுடைய காது அது கேட்காது ஒன்றும், ஆனால் அது இறைவனின் காதாம். இறை நேசருடைய கை அது அல்லாஹ்வுடைய கை, அந்த பவர் வந்து விட்டது. அப்புறம் இதுக்கு நம்ம இஸ்லாத்துக்கு வந்தோம்? நம்ம பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாமே. நாம் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு, இஸ்லாம் தனித்து விளங்கக்கூடிய மார்க்கம் என்று விளங்குவதற்கு என்ன காரணம்? படைச்ச ரப்புட்ட மட்டும்தான் கேட்பேன், படைச்ச ரப்பு மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனையை செவியேற்கக்கூடியவன், அவன் தான் எனக்கு பதிலளிக்கக்கூடியவன். நீங்க கேட்கிறதாக இருந்தா அவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி நபியை உம்மிடத்துல கேட்டால் அன்னி கரீம், நான் உங்களுக்கு மிக அருகாமையில இருக்கிறேன், கேட்பவர் என்னிடத்துல கேட்கட்டும், நம்புபவர் என்னையே நம்பட்டும், பிரார்த்திப்பவர் என்னிடத்துல பிரார்த்திக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தர்கா என்று வைத்துக்கொண்டு அந்த தர்கால போய் பிரார்த்திக்கக்கூடிய கொடுமையை நாம பார்க்கின்றோம். ஏன் போய் நீங்க இந்த மாதிரியான வேலையை நீங்க செய்றீங்க என்று சொல்லி கேட்டால் அது அல்லாஹ்வுடைய பவர் வந்துருச்சு. அப்ப அல்லாஹ்வுக்கு இணையாக்கி விட்டார்களா? அந்த அவுலியாவுடைய காது வந்து அல்லாஹ்வுடைய காதுன்னு சொல்லி விட்டார்களா? அந்த அவுலியாவுடைய கை அல்லாஹ்வுடைய கைன்னு சொல்லி விட்டார்களா? அப்ப இஸ்லாத்துக்கு அது டிஃபரெண்ட் இல்லையே. அப்ப நாம ஏன் இந்த ஏகத்துவத்தின் பக்கம், இந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்தோம் என்பதை மறந்து விட்டு இது போன்ற அவுலியாக்களுக்காக அவுலியாக்கள் இடத்துல போய் அவுலியாக்கள் என்று அவர்கள் நம்பக்கூடிய இடத்துல போய் பிரார்த்திப்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் இதுக்கு பேர் தான் இணை கற்பித்தல். ஏங்க இந்த மாதிரியான வேலையை நீங்க செய்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் வியாக்கியானம் என்ன? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஏன் வந்து நம்ம வழிமாறல்கிட்ட கேட்கணும் தெரியுமா? பாருங்க விளக்கம், அதுக்கு ஒரு விளக்கம். நம்மெல்லாம் அல்லாட்ட கேட்டாக்கா உடனே தருவான், லேட்டாகவும் தருவான், சொல்ல முடியாது. ஆனா வலிமார்கள் நமக்காண்டி துவா செஞ்சாலும் வச்சுக்கிறேங்களேன், அல்லாஹ் உடனடியாக தந்து விடுவான். நீங்க எல்லாம் போய் அல்லாட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் வந்து உடனேவும் கொடுப்பான், லேட்டாகவும் கொடுப்பான். ஆனால் வந்து வலிமார்கள் போய் கேட்டாங்கன்னு வைங்க, அல்லாஹ் இம்மிடியேட்டாக அடிச்சு விட்ருவான். முதல்ல நீங்கள் கூப்பிட்றீங்க யா அல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்றீங்கன்னு வைங்களேன், யார் நல்லா பார்ப்பான், அது யார், அது பெண்ணாம்பட்டிலேருந்து அப்துல் காதர், அங்கிட்டு போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனுப்பி விட்ருவான். அதுக்கடுத்து நம்ம பீடி மஸ்தான் அவுலியா கேட்டார்னு வைங்க, யார் பீடி மஸ்தான் அவுலியான்றது யார்? பீமாப்பள்ளியில் இருக்கிறார் பீடி மஸ்தான் அவுலியா, அந்த பாருங்க அவருடைய ஃபோட்டோவை, இவர் தான் பீடி மஸ்தான் அவுலியா, பார்த்துக்கிறீங்க. க்ளோஸ்அப்பில் காட்டுவோமா? இந்த க்ளோஸ்அப்பில் இருக்கார் பாருங்க. மஸ்தான்னாலே பைத்தியம்னு அர்த்தம், மஸ்து. அந்த மஸ்தை பிடிச்சிக்கிட்டு மஸ்தானு பீடி மஸ்தானா. ஏன் பீடி மஸ்தான் பேர் வந்துச்சு? பீடி அடிச்ச கிறுக்கு நாயி, கஞ்சா போட்டே பைத்தியமான ஒரு ஆளு. இவர் மூத்தா போறாரு பீமாப்பள்ளி என்ற ஒரு தர்கால. மூத்தா போனவனே அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி வச்சு பீடி மஸ்தான் அவுலியா அப்படின்னு ஆக்கிவிட்டு அந்த அவுலியாவுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை என்ன தெரியுமா? இந்த அதையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறோம். நம்மளே நேராக போய் காணிக்கை வந்து ஏதாவது என்ன காணிக்கை போடணும்னு கேட்டால் 2 பீடி கட்டு ஒரு தீப்பெட்டி, பார்த்துக்கிறங்க. இதை வந்து இந்த உண்டியலுக்குள்ளே போடணும். நம்ம அப்படி உண்டியலுக்குள்ளே நம்ம அதுதான் காணிக்கை. அதை நம்ம போட்டோம்னா நீங்கள் கேட்குற பிரார்த்தனையெல்லாம் அவர் பயங்கரமாக உடனே அல்லாட்ட கேட்டுருவார். நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்களேன், அப்துல் காதர் கேட்டால் அல்லாஹ் போடாங்கிட்டு அப்படின்றான். அதே இது பீடி மஸ்தான் கேட்டான், வாடா பீடி மஸ்தான் வந்துட்டியா, உடனே தான் எதிர்பார்த்துக்கிறேன், காணிக்கெல்லாம் வாங்கிட்டியா என்று சொல்லி நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உங்களை உடனே கொடுப்பான், இல்லாட்டி தள்ளியும் விட்டுருவான். ஆனால் பீடி மஸ்தான் கேட்டால் அல்லாஹ் இம்மிடியேட்டாக கொடுப்பான் என்று சொல்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வழிகேடு இது!
இதுக்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தனித்து உங்களிடத்துல காட்டினார்களா? இந்த பீடி மஸ்தான அவுலியாவை ஏற்றுக்கொள்வதற்காக தான் நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்களா? பீடி மஸ்தான அவுலியா பேரை கேட்டீங்களா? தர்காக்களுடைய பேரை பார்த்தீங்களா? அந்த பேரை பார்த்தாலே தெரியுதுங்க, இதெல்லாம் இதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது அந்த தர்காக்களுடைய பேரை கேட்டாலே தெரியுது. பீடி மஸ்தான அவுலியா, பீக்காட்ட அவுலியா, பேரை பாருங்க, அந்த பேரை கேட்டாலே தெரிகின்றது இதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி வகை வகையாக பேர் வைத்திருக்கின்றார்கள். அதை கேட்டாலே தெரிகின்றது இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்று. அல்லாஹ் ஒருத்தனை மட்டுமே வணங்க வேண்டிய இந்த மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் செக்ஷன் பிரித்து விட்டார்களா இல்லையா? ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்கு ஒரு அவுலியா, பீடா போடுறதுக்கு ஒரு அவுலியா, பீக்காட்ட அவுலியா, பீடி மஸ்தான அவுலியா, கட்டி மஸ்தான் அவுலியா, சட்டி மஸ்தான் அவுலியா, சங்கிலி மஸ்தான் அவுலியா, மோனகுரு மஸ்தான், குரங்கு மஸ்தான், அனுமான் அவுலியா, அணிப்பிள்ளை அவுலியா, பாஸ்போர்ட் அவுலியா, கபரடி அவுலியா, வேப்ப காட்டு பாவா அவுலியா, வேப்ப மரத்த அவுலியா, மாமரத்த அவுலியா, மரத்தடி அவுலியா, மரக்கட்ட அவுலியா, மோத்தி பாவா அவுலியா, மிஸ்கின் அவுலியா, பக்கீர் மஸ்தான் அவுலியா, பச்சை அவுலியா, அப்துல் ரஜாக் மஸ்தான், மலுக்கர் மஸ்தான் அவுலியா, மைதீன் பிச்சா அவுலியா, ஆத்தங்கர் அவுலியா, அக்கரப்பள்ளி அவுலியா, அம்பலத்த அவுலியா, மக்கட்டிலப்ப அவுலியா, காத்தாடி அவுலியா, காத்தாடி அவுலியாவா, பல்லாக்குலியுல்லா, சாலை சாயிப் அவுலியா, நிர்வாண அவுலியா, மஜ்தூப் அலி, ஹயாத் அவுலியா, மூத்தா போனவர் ஹயாத் அவுலியா, ஹயாத்தே அவுலியா, திட்டுவிலை, பிரேக்ஷா, வண்டியில் போகிறப்ப பிரேக் வேணும்னா அவங்க பிரேக் பிடிக்கிறதுக்கு அவரை கூப்பிடுன்னு சொன்னார்களா என்னன்னு தெரியவில்லை. ஹாஸ் பாவா, கேத்தல் பாவா, பட்டாணி சாஹிபு, கோட்டு மூசா, மொட்டை பக்கீரு, கோதரிசா, அப்பா ராவுத்தரு, படேஷா, வண்ணம் தீட்டம் மௌலியா, நக்ஷபந்து, கோயின் பாபா, தக்கடி அப்பா, பாம்பு பாபா, ஒட்டக்கா சவுலியா, காட்டப்பா அவுலியா, புலியடி அவுலியா, காட்டானை அவுலியா, கப்படா சாஹிபு, பீர் மூசா என்று சொல்லி அவுலியாக்களுடைய பேரை நீங்க கேட்டாலே விளங்குது இவங்க நம்மளை ஏமாத்தானே தெரியுதா இல்லையா? அதுல பாருங்க, பீடா அவுலியான்னு ஒரு அவுலியா இருக்கார். இதே வேலூர் மாவட்டமாக இருக்கிறதுனால மெயினாக அதை சொல்லியா வேண்டியிருக்கு. இந்த உங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பீடா அவுலியான்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வைத்திருக்கின்றார்கள். அவர் என்ன ஸ்பெஷலு? பீடா ஸ்பெஷல். அவரிடத்துல போய் நீங்கள் போனீங்கன்னு வைங்க, உங்களிடத்துல ஒரு பீடாவை கொடுக்குறாரு. இந்த பாருங்க, இந்த வேலூர் தான், ஊரை சொல்லிடக்கூடாது. அந்த வேலூர் என்ன அந்த கையில் வச்சிருக்காரு பாருங்க பீடா. இந்த பீடா வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறதுக்கு இவர் என்ன செய்கிறாராம், அந்த பீடாவை அந்த வாயை பார்த்துக்கிருங்க, எப்படிப்பட்ட வாய், பல்லு விலைக்கு 10 வருஷம் ஆன மாதிரி இருக்குது. அதில் போட்டு மெண்டு நம்மளுடைய வாயில் வச்சு விடுவாராம். அதை வாங்கி நம்ம முழுகணும்னா பரக்கத்து இறங்கும். எப்படின்னு பாருங்க, எவ்வளோ பெரிய கொடுமை, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையை பற்றி எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஈமானுடைய ஒரு பகுதியாக தூய்மையாக இருப்பதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன நிலைமை? அப்ப இதை சொல்றதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களா? எந்த அளவிற்கு நிலைமையை பார்த்தீங்களா? அப்ப நீங்க இஸ்லாம் எந்த அளவிற்கு தனித்து விளங்குகின்றது, தூய்மையை பற்றி போதிக்கிறத பத்தி பேசினாலே விடிய விடிய செய்திகளை சொல்லலாம். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் தனித்து காட்டினாங்க. ஆனால் நீங்க என்ன செய்றீங்க? இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயர்ல எந்த வழியில இருந்து நாம இந்த இஸ்லாத்தை நோக்கி வந்தோமோ, எந்த நரக நெருப்பில இருந்து நாம மீண்டு வந்தோமோ, அந்த நரக நெருப்பின் பக்கமே நம்மளை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கிறோம் என்னென்னலாம் இங்கே இஸ்லாம் என்ற பெயர்ல என்ன நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வதற்காக இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொன்னாங்க? உங்களை நான் எச்சரிக்கிறேன், எனக்கு முன் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த வழிமுறை நீங்க ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்கு பின்பற்றுவீங்க தெரியுமா? அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சா நீங்களும் அதுல கொண்டே தலையை விடுவீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்தார்களே. நடக்குதா இல்லையா? அங்கே சிலை வணக்கம், இங்கே சமாதி வணக்கம் நடக்குது, மறுக்க முடியாது. எந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்றது பாருங்க. எல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் அப்படியே காப்பி அடிக்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய கொடிமரம் எப்படி வந்துச்சு இஸ்லாத்துல? வேப்ப மரத்தை பார்த்து அப்படியே டப்பிங் பண்ணதுதான கொடிமரம். தெருக்கு தெரு ஜெண்டா. இந்த கொடிமரத்தினால என்ன, இந்த கொடிமரத்துக்கு என்ன பவரு?
அது நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வளரக்கூடிய ஒரு மூங்கில வெட்டி நீங்களே பெயிண்ட் அடித்து நீங்களே கொடியை நட்டு அதை கொண்டு போய் நீங்கள் வைக்கின்றீர்கள். அதில் போய் சந்தனம் பூசுறதும் பத்தியை குத்தி வைக்கிறதும்